நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீ இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஒரு வேறு போது வாசிக்கலாமா? யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிறேன். இன்று நம்மோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை அந்த யோசுவாவை நோக்கி, யோசுவாவேங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிச்சு பாருங்க. கர்த்தர் என்னை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல என்னோட கர்த்தர் இருப்பார். இந்த ஜனங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்ம நீங்களை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகள், பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தை. உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வசனம் எனக்காக சொன்னது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதிச்சார். உங்களை சூழ்ந்திருக்கிற கண்களுக்கு முன்பாக அவர்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பதை அறியும்படிக்கு இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த போய் விசுவாசிகள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளைக்கு கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவு உங்கள் கிருபங்களை தாங்குதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தெரிகிறோமப்பா. யாரெல்லாம் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை, நீ சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறாளப்பா, அவளுடைய வாழ்க்கையிலே அப்பா, அவளுடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தாவே அவளை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நீர் அவர்களோடு இருப்பதை அறியும்படிக்கு அவள் கண்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, சகல காரியங்களில் உயர்த்துவீராக கர்த்தாவே. ஒவ்வொருவரும் இந்த கருத்திலே தாக்கி தருகிறோமப்பா. இந்த ரொக்களை மூடி முடிச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.